இளம் பாடகர் குழு. அன்னாள் தனது தேவ ஆலயத்தில் பாடகர் குழுவில் ஒரு பகுதியாக இருந்தாள். அவளுக்கு பாடுவது மிகவும் பிடிக்கும். ஆனால் சில சமயங்களில் அவள் பதட்டமாக உணர்ந்தாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நோயாளிகளை ஊக்குவிக்க அருகில் உள்ள மருத்துவமனையில் பாடகர் குழு பாடும் என்று போதகர் அறிவித்தார். என் குரல் போதுமானதாக இல்லாவிட்டால் என்ன செய்வது? நான் தவறு செய்தால் என்ன செய்வது என்று அவள் கிட்டத்தட்ட போக வேண்டாம் என்று முடிவு செய்தாள். ஆனால் பின்னர் அவளுடைய ஞாயிற்றுக்கிழமை பள்ளி ஆசிரியர் ஒருமுறை சொன்னதை அவள் நினைவு கூர்ந்தாள். நீங்கள் கடவுளுக்கு உங்களிடம் உள்ளதை கொடுக்கும்போது அவர் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தருகிறார். எனவே அன்னாள் ஜெபித்தாள். ஆண்டவரே, எனக்கு சரியான குரல் இல்லை, ஆனால் நான் உங்களுக்காக பாட விரும்புகிறேன். தயவு செய்து எனக்கு உதவுங்கள். மருத்துவமனையில் பாடகர் குழு பாடும்போது ஒரு வயதான பெண் கண்ணீரில் சிரிப்பதை அன்னாள் கவனித்தாள். பின்னர் அந்த பெண், உங்கள் பாடல் இன்று எனக்கு நம்பிக்கையை தந்தது என்று கிசுகிசுத்தாள். கடவுள் தனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்திருப்பதை அன்னாள் உணர்ந்தாள். வெறும் குரல் அல்ல, ஆனால் தைரியம், அமைதி மற்றும் வேறு ஒருவரையும் ஆசீர்வதிக்கும் வாய்ப்பு. அவள் சிரித்தாள். கடவுள் உங்களை ஏராளமாக ஆசீர்வதிக்க முடியும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நல்ல வேளையிலும் பெருகுவீர்கள். தேவன் உங்களை மிகுதியாக ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இதனால் எல்லாவற்றிலும் எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் பெற்றிருப்பதால் நீங்கள் எல்லா நற்கிரியைகளிலும் பெருகுவீர்கள். 2 கொரிந்தியர் 9:8.